குழந்தைகள் தினமான இன்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழும் பார்வை இல்லாத 16 வயது சிறுமி பொதுநல செயல்பாடுகள் குறித்து பார்க்கலாம். இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தகவல் இதோ. சென்னையில் பிறந்த சுவர்ணலட்சுமி தற்போது புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். பார்வை அற்ற இவள் குழந்தைகள் பாராளுமன்றத்தின் மூலம் அவர்களுக்கு ஏற்படும் வன்முறை செயல்களை தடுக்க போராடுகிறாள். ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். தனி மனித ஒழுக்கம்தான் குடும்ப ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கம்தான் நாட்டின் ஒழுக்கம், நாட்டின் ஒழுக்கம்தான் சமுதாயத்தின் ஒழுக்கமாக கருதப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு குழந்தையும் தான் ஒழுக்கமாக இருக்க பழக வேண்டும். ஒழுக்கமாக நம்ம இருக்கணும்னா முதல் விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கிளென்லினஸ். சொல்லுவாங்க கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் சுத்தமாக இருக்கோமோ அவ்வளோ தூரம் நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. தன் 12 வயதில் குழந்தைகள் பாராளுமன்றத்தின் பிரதமராக பொறுப்பேற்று ஐநா சபையில் குழந்தை மற்றும் பெண்கள் பாதுகாப்பு நலன் குறித்து பேசியது அவள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வாக இன்றும் இருப்பதாக கூறுகிறாள். எங்கள் குழந்தை இப்படி ஒரு நிலைமையிலும் ஒரு நல்ல மேன்மையான ஒரு நிலையை எய்திருக்கின்றாள், பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றாள். இதே போல ஒவ்வொரு பெற்றோரும் அவரவர்களின் குழந்தைகளுக்கு நல்ல உறுதுணையாக நாம் செயற்பட்டோமானால் இந்த குழந்தை மட்டுமல்ல, எல்லா குழந்தையும் ஒரு பல சாதனைகளை புரியும் ஒரு நல்ல குடிமகனாக நம் நாட்டை மேன்மையுறச் செய்யும். போதுமான வசதி இல்லாத சூழ்நிலையில் வளர்ந்தாலும் சில குழந்தைகள் தன் முயற்சியால் ஏதேனும் சாதித்து இந்த உலகில் தங்கள் இருப்பை பதிவு செய்து விடுகின்றனர். குழந்தை வளர்ப்பு முறையும் ஆளுமை பண்புகளுமே குழந்தைகளை சாதனையாளர்களாகவும் உருவாக்குகின்றன. சாதிக்க வயசு தேவையில்லை, சாதிக்கும் திறன் இருந்தாலே போதும். இதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஊக்குவித்தால் அனைவரும் சாதனையாளர்களே. அன்பரசி, நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.